ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் விஜயோட அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அஜித் அவர்கள் ரொம்ப காட்டமான ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு டீசெண்டாகவும் ஒரு அறிக்கைலாம் விட்டுருக்காரு. பல்வேறு செய்தி அதில் சொல்கிறாரு. ஓவரால் எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம்? இல்லை, அஜித் இந்த ஃபார்முலா ரேஸில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-7 மாதமாக முடியுது. அது சீசன் முடிய போகுது. ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவங்க கேட்குறாங்க, இந்த கரூர் ஸ்டாம்பேடை பற்றி கேட்குறப்ப ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இதுக்கு எல்லாரும் பொறுப்பேற்கணுங்கிறார். அதாவது யாரையும் பேரை சொல்லலை, இது எல்லாருக்கும் பொறுப்பேற்கணும், குறிப்பாக மீடியாக்கள் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறார். அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப அப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை உன்னிப்பாக பார்க்குறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அவர் ஏதாவது கண்டுக்கல, இது சம்மந்தமாக இப்போ எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கிற ரைஸ் ஓட்டிகிட்டு இருக்காருன்றதை நம்ம தாண்டி போக காட்டிலும் இதை முன்னிப்பாக பார்க்குறாரு. இதை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கூட்டம் கூட்டுவதை பெருமையாக நினைக்கக்கூடாது நம்ம அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரியான தள்ளுமுள்ளுகள் இதில் ஏற்படுறதில்ல, மற்ற ஸ்போர்ட்ஸ் இதில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்கிறதில்ல. ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதுக்கு என்ன கூட்டம், இந்த FTFSன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அது மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இதுக்கு பொறுப்பாளிகள் அப்படிங்கிறார். அப்போ 2 விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் பொறுப்பாளிகள், கூட்டத்தை சேர்ப்பதை பெருமையாக நினைக்கக்கூடாது. இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணிக்கணும். யாருக்கு சொல்கிறாரு? ஒரு குரூப் அந்த பக்கம் அந்த அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுறாங்க, அஜித் விஜய் பேசுகிறாருன்னு இன்றைக்கெல்லாம் சில பத்திரிகைகளை பேச ஆரம்பிப்பாங்க. மதியானத்துக்கு மேலே பாருங்கள், பார்த்தீங்கன்னா அஜித்தே சொல்லிட்டாருங்க அப்படின்னு உருட்டுவாங்க. அஜித் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணல, ரொம்ப தெளிவாக நியூட்ரலாக சொல்லியிருக்கிறாரு. சினிமா நடிகர்களை கொண்டாடுவதை நீங்கள் நிறுத்தணுங்கிறது தான் அவருடைய சொல்கிறதுக்கு உண்டான மெயினான விஷயம். சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அதில் நீங்கள் கொண்டாடுறது, ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ கொண்டாடுறது, ஒரு கூட்டம் சேர்ந்தோன்னே அதை பெருமையாக நினைக்கிறது. யார் கூட்டத்தை சேர்த்து பெருமையாக நினைக்கிறா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டத்தை சேர்த்து அதை பெருமை நினைக்கிறது நீங்கள் பெருமையாக நினைக்காதீங்க. இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பண்ணுறதை விடுங்க. மீடியாக்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. மீடியாக்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. கரூர் சம்பவத்தை தான் சொல்கிறார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். கரூர் சம்பவத்தை என்ன நடந்துச்சு, அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வர்றாரு அப்படின்னோடனே இவங்க 6 மணிலேருந்து, காலங்காத்தால் 6 மணிலேருந்தே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரூரில் வந்துக்கிட்ட நாமக்கல்லில் மக்கள் பால் ஊற்ற போகிறவன், டீ குடிக்க போகிறவன், அவங்களாம் எடுத்து போட்டுருக்காங்க, கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் இப்போயே திரள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி அந்த மக்களை கூட்டு வரக்கூடிய வேலையை மீடியாக்கள் செஞ்சாங்க. காலங்காத்தால் 6 மணிக்கே அந்த விஜயினுடைய பாட்டெல்லாம் போட்டு முழுவதுமாக அந்த கோயில் திருவிழா மைக் செட் கட்டி பாட்டு போடுவாங்க இல்லையா, அந்த வேலையை ஊடகங்கள் செய்து சில ஊடகங்கள் செஞ்சாங்க. சில ஊடகங்கள் வேறு வழி இல்லாமல் டிஆர்பிக்காக அவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை. சில ஊடகங்களுக்கு முழுவதுமாக அந்த அன்னைக்கு உள்ள ஃபுல் ஸ்லாட்டையும் பணம் கொடுத்து எடுத்துட்டாங்க. சார், இதில் மீடியா டிஆர்பிக்காக செய்கிறாங்களா இல்லை தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் விஜய்? ரெண்டு விஷயம். இது பெய்டு ப்ரமோஷன். ஓ, யார்? தாவேகா தரப்புலேருந்து அது பெய்டு ப்ரமோஷன். பெய்டு ப்ரமோஷன் ஒரு சில சேனலுக்கு பெய்டு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மற்ற சேனல்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பிக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. இல்லைனா காலங்காலத்தில் 6 மணிக்கு பாட்டை போட்டு அதை கூட்டத்தை சேர்க்குற வேலையை முந்தைய ஊரில் ஏதாவது மீட்டிங் நடந்ததுன்னா, சாயங்காலம் மீட்டிங் நடக்குதுன்னா காலையிலேயே அந்த மைக் செட்டை கட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவிலையோ ரிக்ஷாவிலையோ மக்கள் இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கி ஒரு சிறப்பு பேச வர்றாரு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சியுடைய பாட்டை போட்டு தெருக்கு போகும். நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. அந்த வேலையை ஊடகங்கள் செஞ்சது. அந்த கட்சியின் பிரச்சார வாகனமாக அந்த ஊடகங்கள் இன்றைக்கி செஞ்சிச்சு கூட்டத்தை சேர்க்குற வேலையை. இவ்வளவும் பண்ணிவிட்டு கூட்டத்தை சேர்த்து அன்றைக்கி பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஏன் 8:30 மணிக்குன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு தான் இங்கே கிளம்புறாரு இல்லையா, அதை நீங்கள் ஏன் சொல்லலை? விஜய் சென்னையில் 8:30க்கு தான் கிளம்புறாருன்னு எந்த ஊடகம் ஏன் சொல்லலை? இவ்வளோ நேரம் தாமதமாகுங்கிறது எந்த ஊடகம் ஏன் சொல்லலை? சொன்னால் கூட்டம் கலைஞ்சிரும். அப்போ 5 மணி நேரம் ஆகுமா, 4 மணி நேரம் ஆகும்பா, போய் சாப்பிட்ருவோம்ப்பா, போனவன் திரும்பி வரமாட்டான், அவனுக்கு வேறு வேலை வந்துடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது முக்கியமான வேலையை அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்க வைத்ததுக்கு ஊடகம் தான் முக்கிய பொறுப்பு. அதைத்தான் நீங்கள் அஜித் சொல்கிறார். ஊடகங்களுக்கும் இது முக்கிய பங்கு இருக்குது. 41 பேர் செத்து போனதுக்கு ஊடகங்கள் தான் காரணம்ன்றார். செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஒரு சினிமாக்குள்ளே இருந்துக்கிட்டு மீடியாவினுடைய தயவு எனக்கு தேவை, இல்லாட்டி பரவாயில்ல, அதை விமர்சனம் பண்ணுறான்னு சொல்கிற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அஜித்துக்கு மட்டும்தான் இருக்குது. சார், எனக்கு இங்கே ஒரு டவுட் என்ன அவர் சொல்கிறது மாதிரி கூட்டத்தை பெருசாக நினைக்கிறான்னு சொல்கிறாரு. அது யாருக்கு சொல்கிறாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. விஜய் தான் குறிப்பிட்டு புரிஞ்சிக்க முடியுது. பட் ஒரு நடிகர்னாவே தங்களுக்கான கூட்டம் இருந்தாலும் தனக்கான இமேஜ், தனக்கான பிராண்ட் எல்லாமே அதோடு தான் இருக்கும். ஆனால் இப்போ சினிமா ஃபீல்டில் எப்படி அஜித் மட்டும் விலகி நிற்கிறாரு? இப்போ விஜய் போன்ற நபர்கள் சைமல்டேனியஸாக ஒன்று பயணிச்சவங்க தான். பட் இவங்களாம் அதை ஏன் விரும்புகிறாங்க? முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்திய சினிமா நடிகர்களுக்கு மத்தியில் ஒரு முன்னுதாரணமாக நடிகராக அஜித் இருக்கிறார்.
2011 தன் மன்றத்தை கலைக்கிறார். அஜித் நற்பணி மன்றமாக இருந்ததை கலைக்கிறார் மொத்தமாக. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிறந்த நாளுக்கு வந்து அவருடைய வீட்டில் வந்து கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் ரோடு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போது ஒரு இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்படுது. அங்கே வந்து மக்கள் வந்து உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப நம்மளால் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. என்ன பார்க்க வந்து ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு வரானுங்க, போஸ்ட் அடிச்சு வாங்கிட்டு வராங்க. ஒரு ரசிகர்லாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு 30 அடி போஸ்ட் அடிச்சுட்டு வந்தேன், ஆள் உயிர மாலை, இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்தேன், என்னுடைய காசு செலவழிச்சு தான் வாங்கிட்டு வரேன். அஜித் யோசிக்கிறார், நம்ம ஒரு நடிகன், நான் என்னுடைய வேலை சினிமா நடிக்கிறது, பொழுதுபோக்கு, நீங்கள் காசு கொடுத்து பார்க்குறீங்க, 2 மணி நேரத்தோடு நம்மளுடைய உறவு முடிஞ்சிடணும், அப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். இதுக்காக என்னை தேடி வர்றது, உங்கள் கை காசு செலவு பண்ணுறது, கூட்டத்தை தள்ளுமுள்ளி ஏற்படுறது, அதனால் காயம் ஏற்படும். சில பேர் காயம் ஏற்படுச்சு. இந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு காட்சி பார்க்குறப்ப ஒரு ரசிகர் ஒருத்தர் இறந்தே போனார். இதெல்லாம் அஜித்தை யோசிக்க வைக்கிறது. நம்மளால் ஒரு தடவை தீங்காயிடக்கூடாது, நம்மளால் ஒருத்தன் காயப்படக்கூடாது, நம்மளால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாதுன்ற ஒரு தெளிவான முடிவு பண்ணி 2011 தன் மன்றத்தை கலைக்கிறார். அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறாரு. கேரியர்னு சொல்கிறா, உச்சத்தில் இருக்கார் இல்லையா, கேரியர்னு உச்சத்தில் இருந்தவர். ரசிகர் மன்றத்தை யாரும் கலைக்க மாட்டாங்க. ஏன்னா படம் ஓப்பனிங் அன்றைக்கி அவங்க தான் கொஞ்சம் ஒரு பில்டு பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு அது தேவையில்லைனார். நான் படம் இல்லாத தான் பார்க்க போகிறாங்க, உங்கள் வேலையை பாருங்கள். தொடர்ந்து சொல்கிறார், உங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய பேஷனை செய்யுங்க, வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள், உலகத்தை பாருங்கள், உலகம் பெருசு, சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, அதில் நடிகன் தான் நான் அப்படிங்கிறது கிடைக்கிற இடங்களெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கார். எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து தன்னிச்சையாக உருண்டு பெறணும் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிறாரு. தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கி வந்து சினிமா தரப்பில் இருக்கிறவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பத்திரிகையாளர் சந்திப்பதை தவிர்த்தார். அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் பரபரப்புக்காக ஏதாவது பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் கொடுத்த அட்வைஸ் தான் அதுவும். நீங்கள் அதிகமாக அதை பத்திரிகையாளர் சந்திக்காதீங்க, பத்திரிகையாளர்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் கொடுத்த சம்பவத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் குறைச்சார். அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளரோடு நம்ம நெருக்கமாக இருந்தார். ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஹார்ட் அட்டாக்கு இவரே தன்னுடைய காரில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணவர். எத்தனையோ பேருக்கு வந்து ஆப்ரேஷன், படிப்பு நிறைய செஞ்சுருக்கார். தன்னுடைய கூட இருந்த ஆட்களுக்கு அந்த ஈசிஆர் ரோட்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விட்டு அவர் கூட டிரைவர், அந்த ஒரு மேக்கப் மேன், அந்த ஒரு டச்சப், எல்லாருக்கும் வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு வச்சுங்க, அது எதுவுமே வெளியே தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் செய்கிறோம், இது ஒரு பெருமையாக நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது இருக்காரு. அதே நேரத்தில் ரசிகர்கள் தன்னை பார்க்க வந்து ஒரு காயம் ஏற்பட்டுறக்கூடாது, உயிரிழப்பு ஏற்பட்டுறக்கூடாது, அவன் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுறக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார். அது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். இந்த வாரத்தில் அநேகமாக அந்த புது படத்தினுடைய அறிவிப்பு வரப்போகுது. இந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் சொல்கிறார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து ஆங்கில ஊடகங்களுக்கு மட்டும்தான் பேட்டி கொடுக்குறாரு, அவர் நடிக்கிறது தமிழ் படம் தானே, தமிழ்நாட்டில் ஏன் பேட்டி கொடுக்கல, தமிழ்நாட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குது. நியாயமான கேள்வி தான். எதுக்காக அவர் அவாய்ட் பண்ணுறாருங்கிறதும் தெரியலை. எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனை பரபரப்பாக இருந்துச்சு. இந்த 1 மாதத்துக்கு முன்பு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அப்போவே வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தில் ஒரு நடிகர்கள் இது எப்படி இருக்கணும், ஒரு ரசிகர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தால் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும். பட் ரொம்ப லேட்டாக பேசுகிறாரு. பட் வந்து இதை ஒரு பக்கம் இவ்வளோ லேட்டாக பேசினாலும் கூட இது வந்து ஒரு பக்கம் தாவேக்கணும் கொண்டாடுறாங்க, எங்களுக்காக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பக்கம் அதுதான் அவங்களுக்கு தற்கொறின்றோம். ஒரே அவங்களுக்கு தற்கொறின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். உங்களை திட்டிருக்கிறாரா அவர், நடிகனை பார்த்து கூட்டம் சேராதீங்கடா, நடிகனை பார்த்து உயிரை விட்டுறாதீங்கடா, உங்கள் பொழப்பை பாருங்கடான்றார். உன் குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, உன்னுடைய லைஃப்பை பாரு, உன்னுடைய ஒரு லட்சியத்தை பாரு, இதை நோக்கி நீங்கள் போங்க. சினிமா நடிகர்ரா அவர், ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி அரசியல் கட்சி கிடையாதுடா, போய் உயிரை விட்டுறாதீங்கடான்றாரு. ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, ஊடகங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதையும் குறிப்பிடுறாரு. ஆனால் நடிகர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அதையும் அவர் உங்கள் குறிப்பில்லை. அதுதான் அவர் முன்னுதாரணமாக இருக்காரு. நான் நடிகை மட்டும்தான், எனக்கு மன்றம் கூட கிடையாது, என் படத்தை பார்த்தியா, அதோட உனக்கு எனக்கு உறவு முடிஞ்சு போச்சு, நீ உன் வேலையை பார்த்து நான் என் வேலையை பார்க்குறேன், நான் நல்ல படம் நடிக்கிறதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கேன், அங்கே அடிபடுது, காயப்படுது, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறோம், அந்த படம் தேட்டருக்கு வருது, நல்லா இருந்தால் படத்தை பாருங்கள், கொண்டாடுங்க, 3 மணி நேரம் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணுங்கள், போயிருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். உலகத்தில் ஹாலிவுட்டில் எத்தனையோ படம், ஹாலிவுட் நடிகருக்கு இந்த அஜித் சொன்ன வார்த்தை தான், ஹாலிவுட்டில் எத்தனையோ படங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் கொண்டாடல, நீங்கள் ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம தான் சொல்கிறோம், உலகத்தின் மிகச்சிறந்த மூத்த மொழி, முன்னோடி மொழி, நாகரிகத்தின் பிறப்பிடம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஒன்றும் நடிகனுக்கு கட் அவுட் வச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒன்றும் நடிகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம், நடிகனை பார்க்க உயிர் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாலிவுட்கார ரொம்ப தெளிவாக இருக்கலாம். சார், இப்போ இந்த மாதிரி அஜித்தோட விஷயம், ஹாலிவுட்டில் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து விஜய் அதுலேருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கவே இல்லையா? நீங்கள் எப்படி அவரோட விஷயம் இப்போ வரக்கூடிய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப இந்த சம்பவங்கள்லாம் பெரிய அளவில் யோசிக்க வச்சிருக்குங்கிறதான் சொல்கிறாங்க. இந்த சம்பவம், இந்த கரூர் சம்பவம், அதுக்கு பிறகு இந்த ரசிகர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய அளவில் அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த கட்டமாக எப்படி நம்ம முயற்சி பண்ண போகிறோம், அப்புறம் எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நிர்வாகிகளவே உங்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பீங்க? ஒரு 10,000 பேர், 1 லட்சம் பேர் கூட வைங்க.
1 லட்சம் பேரை கூட உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாதவர்கள் 8 கோடி மக்களை இங்கே எப்படி கட்டுப்பாட்டில் வைப்பீங்க? உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும்? இதுதான் விமர்சனமே. தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் 1 லட்சம் பேரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத ஒரு இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்கள் எப்படி நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்க? அது எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பீங்க? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஒரே ஒரு சமூகத்துக்கு ஓடி ஒழிஞ்சிட்டீங்க. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. மொழிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கல்விக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பக்குவப்படலை, பேசாமல் கட்சியை ஆரம்பிக்கிறத விட்டுட்டு படத்துக்கே நடிக்க போயிருங்க அப்படிங்கிறதா. நீங்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கே போயிருங்க சிவாஜிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இடையில அவர் அப்படி தான் போகிறாருன்னு சொல்லப்பட்டுருந்துச்சு. ஆனால் நேற்றையிலேருந்து வரக்கூடிய செய்தி என்ன இருக்குன்னா இப்போ ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபி ஆஃபீஸர்ஸு அவங்களெலாம் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு கட்சியினுடைய பொது நிகழ்ச்சிகளையும் பாதுகாப்பு வழங்குறது, அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு தொண்டர்படை உருவாக்குறது. அதாவது ஒரு கட்சிக்கு தன்னிச்சையாக அதனுடைய கொள்கை ஈர்த்து வரணும். ஆள் சேர்க்கக்கூடாது. ஆள் சேர்க்கறது வேற, அவங்களா வர்றது வேறு. ஏதாவது ஒரு கட்சி எடுத்துக்கலாம், பாஜகவை எடுத்துக்கங்க. பாஜகவில் பல பேரும் அவங்க சொல்கிறக்கூடிய இந்துத்துவா சித்தாந்தம் பிடிக்குதுன்னு போய் சேர்றாங்க. ஏதாவது நாளைக்கு ஒரு பதவி கிடைக்கும்னு போகிறாங்க. ஆனால் இவர்கிட்ட எதுக்கு போகிறாங்க? இவர் தான் கூப்பிட்றாரு, ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வாங்க. அவங்களே எது கூப்பிட்றாரு? நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பாதுகாப்பு கூப்பிட்றாரு. அவரே இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிருப்பார். அப்போ கட்சிக்கு ஆள் சேர்க்கிற வேலையை தான் பார்க்குறாங்க, ஆள் சேரலை. இல்லை, ஒரு பாதுகாப்பு பிரச்சனை நம்மளோட நிகழ்ச்சியில் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ணுறது, ஒரு தொண்டர் படையை உருவாக்குறதுங்கிறது எல்லாம் சரி. இதெல்லாம் கட்டமைச்சிட்டு தொண்டர் படையை உருவாக்குங்க, பாதுகாப்பு படையை உருவாக்குங்க, வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, எல்லா அணியும் உருவாக்கி கட்சியை கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு அப்புறம் 5 வருஷம் கட்சியை ரன் பண்ணி நடத்திட்டு அப்புறம் தேர்தல் சேர்ந்தீங்க. உங்களுக்கு 50 வயசு தான் ஆகுது. 55 வயசில் முதலமைச்சராங்க. அவங்க யார் வேணான்னா அது நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. கட்சி ஒன்றும் கட்டமைப்பு உருவாக்கலை, எந்த அணிகளுக்கும் ஆள் போடலை, ஒன்றும் பூத்தச்சின்னு பெருசாக போடலை, பல நிர்வாகிகள் போடலை, ஒன்றும் நீங்கள் தொண்டர் அணி அமைக்கலை. எல்லாத்தையும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அது தவறும் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்க. அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு நீங்கள் டிவிக்கே டிஎம்கே எதுக்கலாம் வாங்க. ஒன்றும் நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் ஆதரவு சொல்கிறார், நாங்கள் ஒன்றும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் விமர்சனமே. நீங்கள் வாங்க, வேணான்னு சொல்லலை, களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, களத்தில் நில்லுங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களை ஏற்றுக்கிற போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேயும் தடுமாற்றமாக இருக்குது, அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இல்லை, இப்போ நடந்த இஷ்யூக்கெலாம் அவர் தார்மீக ரீதியாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரா, ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டாரா? ஏன்னா அந்த நடந்த நிகழ்ச்சிகள் எங்கே பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு? இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சம்மந்தமே இல்லைங்கிறாங்களே. மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து மக்கள் காலில் பொதுமக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பேசணுமா இல்லை? பகிரங்கமாக பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போய் காலில் விழுந்தீங்கன்றது அதுவே உண்மையாக போயாங்கிறது தெரியாது. மக்கள் சொல்கிறாங்க, மக்கள் கிடையாது. நான் போயிட்டு 40 சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது அவங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, அது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பகிரங்கமாக மக்கள்கிட்ட பேசிக்கணும், மன்னிப்பு கேட்டுக்கணுமா இல்லையா? நான் தாமதமாக வந்ததும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காரணம், அந்த குறைந்தபட்ச நானும் ஒரு காரணமாக இருந்த வார்த்தையை கூட இது வரைக்கும் விஜய் பேசவே இல்லையா? எடுத்தோம் என்ன பிரச்சனை? 3ஆவது நாள் சிஎம் சார் கைது பண்ணுறது என்ன சதி நடந்திருக்கின்றார். இந்த பிரச்சனைக்கு ஏதோ வகையில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன், அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அவன் தான் நல்ல தலைவன், நல்ல தலைவன் கூட நல்ல மனிதன். அஜித்தோட ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னு குறிப்பிட்றாரு. அப்போ விஜயோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவருக்கும் பொறுப்பு இருக்கிறார். பட் அந்த பொறுப்பு உணர்ந்த மாதிரி எதுவும் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் காரணமே இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நாங்கள் எங்கள் மேலே தப்பே கிடையாது. தளபதி லேட்டாக வந்து தப்பு கிடையாது, தண்ணி கொடுக்காத தப்பு கிடையாது, எங்களை காக்க வச்சது தப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் காரணத்தையும் பாருங்க. சார், ஆனால் இந்த முக்கியமான விஷயம் இப்போ விசாரணை, சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. ஏன் இந்த எஃப்ஐஆர் இன்னும் ஏன் பப்ளிக் டொமைனுக்கு வெளியிடாமல் இருக்காங்க? ஏன்னா எஃப்ஐஆர் எப்பயுமே பப்ளிக் டொமைனில் கொடுக்க வேண்டிய விஷயம். அது ஏன் அதை இல்லை, சிபிஐ விசாரணை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அப்படி தான், சில இது ஹைட் பண்ணி தான் பண்ணுவாங்க. விசாரணை நடந்திருக்கு. இப்போ அன்றைக்கி வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சம்மன் வச்சுருக்காங்க. டிக்கெட் வச்சுருக்கவங்க, ரோட்டில் சின்ன சின்ன வியாபாரங்கள் பார்க்குறவங்க, வீட்டில் குடியிருக்கவங்க எல்லாருமே ஒரு சாட்சியாக அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் விசாரணைக்கு ஏதாவது இடைஞ்சலாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் டொமைனில் வெளியில் போடாமல் இருக்கிறாங்க. இல்லை, பட் இல்லை, எப்போவுமே எஃப்ஐஆர் அது மேண்டேட், அது கட்டாயமானது, அது பொது டொமைனில் இருக்குது. எதன் அடிப்படையில் இந்த வழக்கு நடக்குது ஃபஸ்ட்டு முதல் அது அட்வொகேட் தரப்புலேருந்து வாங்கினதாக சொல்கிறாங்க. அட்வொகேட் தரப்புலேருந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் ஓப்பன் டொமைனில் போடாமல் இருக்காங்க. என்னன்னு தெரியல. அதில் வேறு எதுவும் விஷயங்கள் இருக்கா? ஏன்னா அது வந்தால் தான் அதை பற்றி இல்லை, ஒரு விசாரணையை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் வைக்காம போடாமல் இருக்கிறாங்களா என்னங்கிறதும் தெரியல. எப்படி போயிட்டு இருக்கு சார் சிபிஐ விசாரணை? எப்படி போயிட்டு இருக்கு? வரைக்கும் போயிட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. டெய்லி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது தனியாக நேற்று கூட சம்மன் அமைச்சிட்டு ஒரு 10 பேர் 5 பேராக டெய்லி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க.
விசாரணை வேகமாக தான் போயிட்டு. விஜய்க்கும் இல்லை தாவேக்காவுக்கும் இதில் நெருக்கடிகள் இருக்கா? எப்படி நகரும் பார்க்குறீங்க? டிஎம்க்கு நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கா? எப்படி நகருன்றதை நீங்கள் பார்க்க விசாரணை முடிவு தான் தெரியும் யாருக்கு நெருக்கடின்னு. ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் முதல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் மேலே தான் போட்டிருக்காங்க. அது நார்மல் அப்படின்றது தான் இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்தோடனே முதல்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பட்ட மேலே தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. சிபிஐ அப்படி தான் போட்டிருக்கு, தமிழ்நாடு போலீஸ் அப்படி தான் போட்டிருக்கு. விசாரணை முடிவு தான் சரியா என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் சொன்னால் எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். மெயினாக வச்சக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தான். போஸ்ட்மார்ட்டமோட வீடியோ ரெக்கார்டு இருக்குது, கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 14 மணி நேரம் வீடியோ ரெக்கார்டு இருக்குது, ஆதாரமாக நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. விசாரணை முடிவில் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச விசாரணையில் இவ்வளோ சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, லேட்டாக போகும். இல்லை, இடையில வந்து நிர்மல்குமாரோட ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். கரூர் பிரச்சனையை தாண்டி வேறு சில புதிய நெருக்கடிகள்லாம் நாங்கள் எதிர்கொண்டுட்ருக்கோம், விஜய் அவர்களும் தாவேக்காவும் எதிர்கொண்டுட்ருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. கரூர் பிரச்சனை நமக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை, நம்ம ஃபேஸ் பண்ணதை பார்த்தோம். அதை தாண்டி பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன விஷயம்? விசாரணையாக இருக்கலாம், சிபிஐ விசாரணையாக இருக்கலாம். சிபிஐ விசாரணைங்கிறது அதுதான் அவங்க கேட்டால் சிபிஐ. அது அவங்களுக்கு என்ன நெருக்கடி? இல்லை, விஜயவே கூட்டு போய் நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிபிஐ ஆஃபீஸில் உட்கார வச்சுன்னா பண்ணுவீங்க. அது அவர் நெருக்கடி தானே அவருக்கு. விசாரணைக்கு விஜய் கூப்பிட்றாங்க அப்படின்னு வரவே இல்லை. அந்த இடத்துக்கு வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. வர்றப்ப என்ன நடக்கும்? அது ஒரு நெருக்கடி தான். எல்லாரும் விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் இன்றைக்கி இதாக இருக்காங்க. கட்சி இதுக்கு பிறகு ஆக்டிவாக இருந்த பலரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. பல குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தானே. பாஜக கூட்டணி கலைக்கிறது கூட அது ஒரு நெருக்கடியை பார்க்குறேன். அது அப்படி பாஜக கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, அவங்க மறுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம்னு இவங்க மறுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி ஆப்ஷனாக அது ஏற்கனவே பேசுகிறேன், ஜனவரிக்கு பிறகு அந்த முடிவு எடுப்பாங்க. ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு தான் அவர் கூட்டணி அறிவிப்பார். ஆனால் இந்த வாரத்தில் ஆடியோ ரிலீஸ் ஒன்று வரப்போகுது, படத்தினுடைய ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக போது. இன்னும் 2 மாதத்துக்கு விஜய் நடிகராக தான் இருப்பார். ஜனநாயகன் ரிலீஸ் வரைக்கும். அடுத்தடுத்த அரசியல் பயணம் இப்போ போயிட்டு இருந்த பயணம் திரும்ப நடக்க தானே போகுது. அடுத்த மாதத்துக்கு மேலே தான் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல. அதாவது ஒரு உள்ளரங்க கூட்டமோ இல்லாட்டி ஒரு ஒரு மீட்டிங் மாதிரியோ ஒரு பொழுது இடங்களில் போகிற மாதிரி. அது ஒன்றும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊரில் போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் ஒரு ஆக்டிவாக இந்த படத்தினுடைய வேலையில் தான் இருப்பார். நல்லா சார், விஜயோட அரசியல் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.